மகாபிரிவாச்சரணம். கார்த்திகை புராணம். இப்போ கார்த்திகை புராணத்தில் பெருமாள் இப்போ என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, சத்யபாமா கிட்ட இப்போ நான் துளசி விருட்சம் மகிமையை சொல்கிறேன், நல்ல கவனமாக கேளு அப்படின்னு சொல்கிறாரு. துளசி செடி அப்படிங்கிறது ஸ்ரீமன் நாராயணனுக்கு அத்தியந்த பிரீத்தியை தர வல்லது. அதனால் துளசி விருட்சம் அப்படின்னால அது எப்படி நம்ம பாவிக்கணும் அப்படின்னா, சாட்சாத் நாராயணனாகவே பாவித்து போற்றி வளர்க்க வேண்டும். சரி, அது எப்படி வளர்க்கணும் அப்படின்னு ஒரு இருக்கு இல்லையா? துளசி செடியை நடும் இடத்தில் நாற்புறமும் சம சதுரமாக மணலினால் ஒரு மேடை செய்து சுத்தப்படுத்தி துளசி விதைகள் நட்டு மேடையின் 4 புறங்களிலும் ஒவ்வொரு துவாரம் செய்து 4 வாசல் வைத்து அமைக்க வேண்டும். இப்போ இந்த துளசி மேடைன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு கந்த புஷ்ப குங்கும அக்ஷதைகளால் அலங்கரித்து 4 திக்குகளிலும் புண்ணியசீலன், கலையன், ஜெயன், விஜயன் அப்படின்னு சொல்லிட்டு 4 துவார பாலகர்களை மண்ணினால் உருவாக்க வேண்டும். அது செஞ்சதுக்கு அப்புறமா பூஜை முதலியன செய்யணும். அதுக்கப்புறமா துளசி பீடத்தின் 4 புறங்களிலும் 4 வகை ரத்தினங்களை வைத்து அலங்கரித்து பட்டு பீதாம்பரங்களால் ஆடை முதலியன சாத்தி 5 கலசங்கள் வைத்து விஷ்ணுவை ஆவாகனம் செய்து பிராண பிரதிஷ்டை முதலியன செய்து பீதாம்பரதாரியான ஸ்ரீமன் நாராயணனை கிரமப்படி பூஜித்து இந்திரன் முதலிய அஷ்டதிக் பாலகர்களையும் மந்திர கிரமமாக ஆவாகனம் செய்து பூஜிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த விதமாக துளசி மாடம் ஏற்படுத்தி பூஜிப்பவர்கள் என்ன அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, இகலோகத்தில் சகல சுகபோகங்களையும் அனுபவித்து பரலோகத்தில் மோட்ச சாம்ராஜ்யம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சத்யபாமைக்கு துளசி விருட்ச மகிமையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, கார்த்திகை விரதம் இருக்காங்க இல்லையா, அவங்க சதுர்தசி அன்னைக்கும் உபவாசம் இருக்கணும். ஏன் அப்படின்னா, தேவர்கள் எல்லாமே துவாதசி திதி அன்னைக்கு அதிகாலையில எந்திரிச்சு திரையோதசி திதி அன்னைக்கு சுவாமியை தரிசித்து சதுர்தசி திதி அன்னைக்கு தான் பகவானை பூஜித்தார்கள். அதனால அப்பேற்பட்ட சதுர்தசி திசி அன்று உபவாசம் இருந்து கலங்கமில்லாத மனத்தோடு அகில உலகங்களையும் உஜ்ஜீவிக்க செய்கின்ற விஷ்ணு பகவானை சோடச உபச்சாரங்களால் ஆராதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நம்ம ஆராதனை செஞ்சு பகவானை சந்தோஷப்படுத்தி நித்திரை செய்யாமல் இரவு முழுவதும் ஜாகரணம் செய்ய வேண்டும். அப்ப எவன் ஒருவன் ஏகாதசி அன்று இரவில் நித்திரையின்றி வேத அத்தியன கீத கான நாம சங்கீர்த்தனங்களால் சங்கு சக்கரதாரியான மகாவிஷ்ணுவை பூஜிக்கிறானோ அவனுக்கு 1000 கோதானம் செய்த பலன் உண்டாகும். ஒரு கோதானம் கிடையாது, 1000 கோதானம். ஒரு கோதானம் செஞ்சாலே நமக்கு சொல்லக்கூடிய புண்ணியங்கள் எண்ணில் அடங்காதது. இப்ப 1000 கோதானம் செய்த பலன் கிடைக்கும் சொல்றாங்க. இப்ப அந்த பகவானுடைய சரித்திரங்களை வாசிக்கிறாங்க இல்லையா, அந்த வைஷ்ணவர்களையும் பாகவத உத்தமர்களையும் சந்தோஷிக்க செய்து பகவானுடைய திவ்ய கதைகளை பாராயணம் செய்து வருபவர்கள் ஸ்ரீமன் நாராயணனின் அருளுக்கு பாத்திரமாகி சர்வலோக சரண்யனான அவருடைய விந்தத்தை அடைவார்கள். அப்ப விரதனாக இருக்கக்கூடியவர்கள் பௌர்ணமி அன்று தன்னுடைய தர்மபத்தினியுடன் 30 வைதிகர்களுக்கு குறையாமல் தன் சக்தியை அனுசரித்து பாயசம், எள்ளுருண்டை, அன்னம் முதலியவளை பகவானுக்கு நிவேதித்து பின்னர் அவ்வைதிகர்களுக்கு வழங்க வேண்டும். அவர்கள் சாப்பிட்ட பின்பு அவர்களுக்கு தட்சிணை தாம்பூலம் கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்ற பின்னர் அவர்களை வழி அனுப்ப வேண்டும். அதற்கப்புறமாக விஷ்ணுவிற்கும் இந்திராதி தேவர்களுக்கும் துளசி விருட்சத்திற்கும் கபில நிறமுள்ள பூஜை பசுவிற்கும் முறையே பூஜித்து தம்பதி பூஜை செய்து முடித்துவிட்டு அந்த தம்பதிகளின் ஆசீர்வாதம் பெற்ற பின்னர் பிரதனானவன் சாப்பிட வேண்டும். அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் முகத்தையும் கை கால்களையும் சுத்தம் செய்து கொண்டு பகவானை நோக்கி இப்போ நம்ம பிரார்த்தனை பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? பகவானே, நான் செய்த அன்னதாந்தி தம்பதி பூஜை முதலானவைகளை தாங்கள் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு எங்கள் முன் தோன்றி எங்களது பாபங்களை போக்கி எம்மை கிருதார்த்தனாக்கி எமது மனோரதத்தை நிறைவேற்ற அதி துர்பலமாயிருக்கின்ற எமது தேகத்தை விஷ்ணுஸ்தானமாகிய வைகுண்டத்தை அடையச் செய்யும்படியாய் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம பூஜிச்சோம் இல்லையா, கபில நிறமுள்ள பசு, அதுக்கு புனர் பூஜை செய்து தன் குருவிற்கு காணிக்கை செலுத்தி அவரது ஆசீர்வாதம் பெற வேண்டும். எந்த பிரகாரம் செஞ்சோம் அப்படின்னா சாயுட்சி பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ தானம், தபசு, யக்ஞம், தீர்த்தஸ்தானம் முதலியவைகளை காட்டிலும் கார்த்திகை விரதம் 1000 மடங்கு உயர்ந்த பலன் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் நிமித்தமாக தன்யர்களும் விஷ்ணு பக்தர்களும் பூஜிக்கப்படுகிற. அதனால் இந்த விரதனுடைய அந்திம காலத்தில் அவனால் முன்னால் செய்யப்பட்ட பாவங்கள் யாவும் நீங்குகின்றன. இந்த கார்த்திகை விரதம் மகாத்மியத்தையும் நியமங்களையும் பக்தியுடன் விஷ்ணு சன்னதியில் பாராயணம் பண்ணுகிறவனுக்கு இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதால் கிடைக்கும் பலனை காட்டிலும் அதிகமான பலன் கிடைத்து எல்லா பாவங்களிலும் விடுபட்டு மோட்ச சாம்ராஜ்ய பதவியும் உண்டாகும் என்று பகவான் சத்யபாமையிடம் சொல்கிறார். அப்போ சத்யபாமை கேட்குறாங்க, சுவாமி தாங்க இதுவரைக்கும் சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரம உத்கிருஷ்டமான துளசி மகாத்மியத்தையும் அதனுடைய உற்பத்தியையும் அறிய ரொம்ப ஆவலோடு இருக்கேன். அதனால் நீங்கள் எனக்கு அதையும் விஸ்தாரமாக சொல்லி அருள் புரிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாரு. பகவானும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு துளசி மகாத்மியத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறார் மகாபெரியவாச்சரன்.